மக்களே, அட்டிக்கிற வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. நான் உங்களுக்கு ஒட்டுப்பழம் காட்டட்டா? இதுதான் ஒட்டு மரம். பக்கத்தில் தெரியுமான்னு தெரில. இப்போ என்ன நாங்கள் வீடியோனா, இன்றைக்கி சனிக்கிழமையா, நாங்கள் அப்படியே சோவாரிட்டு போகிறோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். போன தினமும் வேறு வேலைக்கு ஜெராக்ஸ் கடைக்கு, ஆனால் இங்கே ஐஸ்கிரீம் அப்புறமா பிரியாணி வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஐயோ, எங்களுக்கு காமெடியாக வீட்டு போனோன்னு மானங்கட்ட கிளி விழும். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் பார்ப்பேன்னா புதுக்கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து இது பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரில. சரி ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஆனந்தத்தை பாருங்கள், கரடி வாயனுக்கு. ஆனால் கரடி வாயன் என்னென்னா பயந்து போய் என்கிட்ட தந்துட்டு போகிறான், திட்டு நான் வாங்கணும்னு சொல்லி. நாங்கள் வந்து இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் இது 100 rupees தான். எவ்வளோ இருக்குலாம் தெரியாது. புது கடையை பார்த்தோன்னா ஒரு ஆசையில் நாங்கள் வாங்கிட்டோம். சரி பார்ப்போம். தட்டுறேன். ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு லெக் பீஸ் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. கறியா பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு தயிர் வெங்காயம் பாக்கெட்டு. அதுக்கப்புறம் கூட வந்து ஏதோ ஸ்வீட் மாதிரி கொடுத்துருக்காங்களே, என்னன்னு தெரியல. அல்வாவா ஏதோ கொடுத்துருக்காங்க. வா, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க போல. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் வேறு ஏதோ நினச்சோம், கடைசியில் பார்த்து பிரெட் அல்வா. ஐயோ, ஆனால் இன்னும் கொஞ்சம் வாங்கி இன்னொரு பிரியாணி வாங்கி தான் நிறைய கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ, உண்மையில நினச்சே பார்க்கல. எங்கள் ஊரில் ஃபஸ்ட் டைம் இந்த பிரெட் அல்வாலாம் தராங்க பிரியாணிக்கு. பத்தியா பாப்பா, நம்ம எத்தனை கடையில் வாங்கியிருக்கோம். மொத்தமாக ஒரே பேசனில் போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பிரெட் அளவையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், முட்டையும் ஷேர் பண்ணிக்கிறோம். நினச்சி ஒரு முட்டை தான். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. எனக்கும் தனனிக்கு வந்து இந்த ஐஸு சேமியா ஐஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளை சாப்பிட்ருக்கோம்ல சேமியா ஐஸ், அது மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா ஐஸ் பார்த்தீங்களா, அப்படி சேமியா ரொட்டி. அதில் கூட டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்.